ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சண்டே ஸ்பெஷல் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி நிலக்கடலை கேக் தான் வந்து பண்ண போகிறேன். அதுவும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உருண்டையும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாகு வந்து வச்சுருக்கேன். சரி, குழந்தைங்கள்லாம் ஆற்றுல இருக்காலே, சரி நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணுவோம், இப்போ நல்லதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிலக்கடலை வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்போ பாகு வெள்ளைப்பாகாக வாங்கிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் போட்டு கரைச்சேன்னு இருக்கேன். அதாவது 1 கிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா 3/4 கிலோ வெல்லம் வந்து போட்டுக்கலாம். அது வந்து போட்டுட்டு நல்லா அது வந்து கரைச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை கேக்காக பண்ணுறதுக்காக இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆத்துக்கார் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இதை வந்து பண்ணுறேன். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகு வெல்லமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராகவே வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து நல்லா வெல்லத்தை விட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்போ அதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கல் மண்ணெல்லாம் நிறைய வந்து இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் நீங்கள் நல்லா வெல்லத்தை வடிகட்டிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு சாப்பிட்றத கல்லெல்லாம் ஆப்பிடாது. இப்போ நான் காட்டுற பாருங்கள், இதில் எவ்வளோ கல் மண் இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வடிகட்டியாச்சு. அடியில் கருப்பாக தெரியுது பாருங்கள், நிறைய கல் மண் தூசிலாம் நிறைய இருக்கும். அதனால் எப்போயுமே இந்த உருண்டை வெல்லம் மாதிரிலாம் வாங்கும்போது நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இப்போ அதை திருப்பி அதை வந்து பற்ற வச்சுக்கிறேன். இது நல்லா பாகு வந்து வைக்கணும். இது வந்து பாகு பதம் வந்துடும்போது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இதை திருப்பி வந்து இதை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு அது நல்லா அந்த முத்தாக பதம் வரும். அப்படியே முத்தாக வரும். நல்லா அது கொதிச்சு நல்லா சுண்டு கொஞ்சமாக ஆகும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே நம்ம அதில் விட்டுட்டு பார்க்கணும். அதை பதம் வரும்போது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இது கொஞ்சமாக நம்ம இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து நான் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் வந்து போட்டுட்டு நல்லா நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி போடும்போது நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ அதனால் நான் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன். கை விடாமல் நம்ம வந்து இப்படி கலரிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதம் வரும்போது கரெக்டாக பார்த்துட்டு ரொம்பவும் முருகவும் கூடாது, அதே சமயம் முன்னாடி எடுக்கவும் கூடாது. அந்த பக்குவமாக பார்த்துட்டு நம்ம கலரினா தான் நமக்கு வந்து நிலக்கடலை கேக்கானாலும் சரி, உருண்டையாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே நல்லா வந்து வரும். கொஞ்சமாக உங்களுக்கு நெய் வேணும்னா அதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் நெய்யும் வந்து விட்டுருக்கேன். விட்டு திருப்பி அதை வந்து இலக்கின்னு இருக்கேன். அதாவது உங்களுக்கு பாகு வெல்லமாக இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பிடிக்கவே வராது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நல்லா பாகோட நல்லா வாசனை வராது. பாக்கி உப்பு வெல்லமாக இருந்தால் இந்த மாதிரி உருண்டைலாம் பிடிக்கிறதுக்கு பாகு வெல்லம் தான் வேணும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து பார்க்குறேன். இதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா இது வந்து இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணும். இப்போ தான் தக்காளி பதம்னு சொல்லுவா இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து வந்திருக்கு. அப்படியே தூக்கி இப்படி போடும்போது கன்னுன்னு சத்தம் கேட்கும். உங்களுக்கு எடுக்கும்போது நல்லா அது உருண்டு வரும். அந்த பதம் வரும்போது நான் அப்படியே காட்டுறேன். நம்ம அப்பப்போ இடைக்கு நம்ம விட்டு பார்த்துக்கலாம். நல்லது தான் அது. ஏன்னா அது அந்த பதம் வந்து உங்களுக்கு தாண்டி எடுத்துனா அது ரொம்ப கஷ்டமாயிடும், பிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதே சமயம் முன்னாடி எடுத்தாலும் பிடிக்க வரவே வராது. உங்களுக்கு இலகி தான் போகும். இது வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றது பார்க்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். நல்லா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்ட ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் எல்லாம் வந்து. அதாவது கடலையை வந்து வாங்கி நல்லா வறுத்துட்டு தோலையெல்லாம் எடுத்து நல்லா முறத்தில் நல்லா இது பண்ணி எடுத்து நொடுங்கும். எடுத்து நம்மளே வீட்டில் அழகாக பாக வச்சு பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது வீடு வந்து நான் திருப்பி வந்து விட்டுட்டு பார்க்குறேன். இப்போ வந்து வரல, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னொரு அடுத்த பதம் வந்து வரணும். நம்ம இப்படி இது உருட்ட வரும், கீழே போட்டால் கன்னுன்னு கேட்கும். அந்த பதத்துக்கு தான் நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். திருப்பி நான் வந்து இதை வந்து போட்டுட்டு திருப்பி வந்து நான் நல்லா இலக்கிக்கிறேன். அதனால் குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷமாவது ஆகுது பாகம் வந்து வரத்துக்கு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கலரிண்டு தான் இருக்கணும். நிலக்கடலை உருண்டை நான் இது வரைக்கும் நான் முன்னாடி நிறைய தடவை பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீப சமயத்தெல்லாம் வந்து போட்டிருப்பேன். இங்கே நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக பண்ணுறதுனால நான் வந்து எனக்கு வந்து போடுறேன். திருப்பி வந்து நான் அதில் வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா போட்டுட்டு இப்படி பண்ணும்போது இப்படி கன்னு நல்லா வரும். அதை நான் வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்காது. அந்த சத்தம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் கூட விட்டுட்டு திருப்பி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம அப்படியே இலக்கிண்டே தான் இருக்கணும். அதை விடாதைக்கு அந்த பக்கம் அந்த பதம் வரும்போது தான் நம்ம அதை உடனே எடுத்து அதை வந்து விட்டுடணும்.
உங்களுக்கு அது விடும்போதே தெரியும் அந்த பதம் வந்து நம்மளே உருண்டு வரும். நமக்கு அந்த பாத்திரத்தில் விடும்போது எப்படி இல்லைன்னா நான் இலகி போயிடும். விடல அந்த பதம் வரலைன்னா உங்களுக்கு அந்த அதுலேயே தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். பாருங்கள், அது விடும்போதே ஒரே இடத்துலே இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்து இப்படி உருட்டும் போதும் நல்லா அது கல் மாதிரி இப்படி நல்லா உருண்டு நம்ம கையிலே அது உருண்டு வந்துடும், ஒட்டி வந்துடும் அப்படி. இப்போ இது நல்லா அந்த பதம் வந்து வந்தாச்சு. இப்படி போடும்போது சங்குன்னு சத்தமும் வந்து கேட்குறது. இது வந்து ஆயாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் எடுத்துகிட்டு நம்ம அந்த எதில் நம்ம நிலக்கடலை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அதிலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கணும். நான் நிலக்கடலை தூளெலாம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாதி வந்து கேக்குக்கு, ஒரு பாதி உருண்டைக்குமா எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதியில் வந்து கேக்கு பண்ணுறதுக்காக ஒரு குழிக்கரண்டியே எடுத்துக்குவோம். குழிக்கரண்டியில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு அதாவது நீங்கள் 1 கிலோ எடுக்கிறேன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். 6 நாள் அது வந்து உருண்டை பிடிக்க வரும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், உருண்டை பிடிக்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த கேக்கு பண்ணுறதுக்காக இப்போ நான் அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதனால் ஒரு 4-5 கரண்டிக்கு நான் அதில் வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இது நல்லா இலக்கிடணும், சேர்த்து இலக்கிடணும். இலக்கிட்டு நீங்கள் கேக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கேக் ட்ரேயில் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து கொட்டிட்டு நல்லா அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இந்த பொட்டேட்டோ மேஷால் நல்லா வந்து நல்லா ஒரு தட்டிக்கிறேன் இதால். இந்த மாதிரி உங்களுக்கு தட்டையாக இருக்கிறதுல உங்களுக்கு கீழே மத்து இருந்தால் கூட போதும். மத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு அழகாக அது வந்து அப்படி செட் ஆகிடும். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வெளில போடுறதுக்கு வரும். இப்போவே நீங்கள் போட்டு வச்சுருக்கு எடுக்கிறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் வரும். அடுத்த பாதியில் வந்து நான் உருண்டை பிடிக்கிறதுக்காக பாக்கி இருக்கிற பாகையும் வந்து கொட்டிட்டு அதை ஆற வச்சுட்டு இதில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக வந்து பாக்கி பாதி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ அடுத்து வந்து நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாமே போட்டு கலந்தாச்சு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு அரிசி மாவு வந்து கையில் வந்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு தொட்டு பிடிக்கும்போது உருண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே வரும். அதே சமயம் பாகு வெல்லமாக இருந்தால் உங்களுக்கு ஆறினாலும் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லா வரும். இப்போ நான் வந்து அதை போட்டுட்டு நல்லா கலரி நல்லா ஆறியாச்சு பாருங்கள். நான் வந்து இப்படி தான் பிடிச்சின்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நம்ம மாவை தொட்டு இப்படி இளக்கும்போது அப்படி உங்களுக்கு மாவு வேண்டாட்டா உங்களுக்கு நீங்கள் நெய்யோ இல்லைன்னா நெய் விட்டுருந்து ரொம்ப நல்லது. வாசனையாக நல்லாவும் இருக்கும். எண்ணெயெல்லாம் விட்டினாலும் அந்த ஒரு மாதிரி எண்ணெயோட ஒரு வாசனை வரும். நான் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் தொட்டுப்பேன். அரிசி மாவு தொட்டு பண்ணும்போது நமக்கு கை சூடோடு பிடிக்கவும் நல்லாயிருக்கும். உருண்டை வந்து நல்லாவும் வரும். தொட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு அப்படி தான் இப்போ வந்து நான் ஒரு உருண்டையாக வந்து பிடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்களே. அது நீங்கள் 1 கிலோ அப்படி எடுக்கிறீங்களா அது 3/4 கிலோ வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் அந்த மாதிரி தான் வந்து போட்டுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி வந்தாலும் நீங்கள் வேறு அவில் ஏதாவது இருந்தாலும் அப்படி கூட போட்டுக்கலாம். அப்படி ஜாஸ்தி ஆகிடுதுன்னா அப்படியே ஒரு அவில் இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா களைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு களைஞ்சிட்டு அதில் போட்டுட்டு பரட்டி எடுத்துக்கலாம். பாக்கி உங்களுக்கு வெல்லம் வந்துடுத்துனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். இது 2மா போட்டு இப்போ வந்து உருட்டின்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உருட்டிங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சௌகரியம் தான். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக ஒட்டிக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக ஒட்டிக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு தான் வந்து எல்லாமே வந்து உருட்டின்னு இருக்கேன். கொஞ்சம் ஒன்று எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி கொஞ்சம் நல்லா கையால் நம்ம அமுத்தி போட்டுருங்க. அப்புறமா எடுத்து நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 உருண்டை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி முரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு உருண்டை பிடிச்சி உருண்டையே நல்லா வரதுக்கு சௌகரியமாக இருக்கும் முறமாக இருந்தால். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் வந்து முரத்தில் வந்து போட்டுட்டு இதை அப்படியே நல்லா நமக்கு இப்படி இந்த குளிக்கணும் எல்லாம் அது நல்லா சேர்ந்து உருண்டை நல்லாவே வந்துடும். ஒன்று ஒட்டாதிக்கு வந்துடும். பிரித்து விட்டுட்டு நல்லா இப்படி பண்ணிடலாம். உருண்டையாக அது நல்லா செட் ஆகிடும். அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இது வந்து ஆயாச்சு. அடுத்து நான் வந்து நிலக்கடலை இது ஃபுல்லாக வந்து இது எல்லாமே பண்ணியாச்சு. நிலக்கடலை கேக்கும் வந்து நல்லா செட் ஆயாச்சு. அது வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு தனியாக காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நிலக்கடலையும் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி வந்து எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம கேக்காக போட போகிறோம். அடுத்து போட்டதுமே வந்து பில்லை போட்டு வச்சுட்டா எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட நிலக்கடலை கேக்கும் வந்து ரெடி. அதே சமயம் உருண்டையும் வந்து சூப்பராக ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.